வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு செஸ் கேம் ஆடும்போது பெஸ்ட் ஓப்பனிங் எது சொல்லுவாங்கன்னா, இந்த ஒயிட் ராஜாக்கு முன்னாடி இருக்கிற இந்த சோல்ஜரை 2 ஸ்டெப் இப்படி தூக்கி வைக்கிறது. அதாவது E4ல வைக்கிறத பெஸ்ட் மூவ்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இந்த ஒரே ஒரு மூலை உங்களுக்கு 3 பெனிஃபிட் கிடைக்குது. என்ன அப்படின்னா, இந்த ராணி இருக்கு பார்த்தீங்களா, ராணி ஈஸியா இது வரைக்கும் வெளில வர முடியும். இது ஒரு பெனிஃபிட். 2வது, இந்த பிஷப் ஈஸியா இது வரைக்கும் வர முடியும். இது 2வது பெனிஃபிட். 3வது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, சென்டர் ஆஃப் த போர்டுமாங்க. அதாவது இந்த சென்டர்ல இருக்க 4 கட்டா இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு முக்கியமான ஏரியா. இந்த ஏரியால ஒரு ஏரியாவை கவர் பண்றோம். ஸோ இந்த 3 பெனிஃபிட் கிடைக்கிறதுல பெஸ்ட் ஓப்பனிங் வச்சிருப்பாங்க. நீங்க கேம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஓப்பனிங் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒருவேளை பிளாக்கா இருந்து உங்களோட ஆப்பனண்ட் இந்த மூவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அவரை ஈஸியா 4 மூலம் செக் பண்ணிடலாம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னக்கூட்டி வழக்கமாக சொல்கிறதாங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் ஊக்கம் அளிக்கும். இந்த மாதிரி புது புது வீடியோ போகிறதுக்கு என்னால் நேரம் கொடுக்க முடியும். இல்லைங்க நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கு அது பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவாக தான் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் போர்டு நல்லா விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறத இந்த போர்டு நான் மாறியிருக்கேங்க. ட்ராப் சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய 4வது வீடியோ இதுங்க. ஏற்கனவே 1, 2, 3 அதாவது 1, 2, 3 வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், உங்களுக்கு தேவைன்னா பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பிகினருக்கான ட்ராப்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் எல்லா ட்ராப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா பார்த்துங்க. இப்போ இந்த கேமில் என்னன்னா, நீங்கள் வந்து பிளாக்கு, ஆப்போனண்ட் ஒயிட்டு. மேக்சிமம் ஒயிட் பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சோல்ஜரை 2 ஸ்டெப் இப்படி வைப்பாங்க. அதாவது E4ல வைப்பாங்க. இப்படி வச்சாங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு பிளாக் ஆக்சுவலி ட்ராப் கிடையாது, நார்மலாகவே என்ன பண்ணுவீங்க, சென்டர் ஆஃப் த போர்டில் அவர் ஒரு ஏரியா பிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சோல்ஜரை அப்படி 2 ஸ்டெப் தூக்கி இந்த இடத்துல வைப்பீங்க, E5ல வைப்பீங்க. ஓகேவா? இது வரைக்கும் எந்த ட்ராப்புமே கிடையாதுங்க. இதுக்கு அடுத்த மூவ் ஒரு மூவ் ஒயிட் பண்ணுனா மட்டும்தான் நீங்கள் இந்த ட்ராப்பே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது என்ன மூவ்னா, இந்த பிஷப்புக்கு முன்னாடி இருக்க இந்த சோல்ஜரை தூக்கி இந்த இடத்துல வைக்கிறான்னு வச்சுங்களேன். அதாவது F4ல வைக்கிறான்னு வச்சுங்களேன். F4ல வச்சாருன்னா என்ன நடக்குதுன்னா, வந்து கரெக்டாக வந்து இந்த சோல்ஜர் வெட்டுற மாதிரி வச்சிருக்காரு. மேபி அவர் நமக்கு ஏதாவது ட்ராப் பண்ணலாம். ட்ராப் பிளான் பண்ணியிருந்தாருன்னா நீங்கள் இவர் வெட்டிட்டீங்க அப்படின்னா அவரோட ட்ராப்ல விழுந்துட்டீங்க. ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெட்டக்கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா, உங்களோட 2வது மூவ் இந்த பிஷப்பை கொண்டாந்து அப்படி வெளியில நேராக இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவார், ஆப்போனண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுவார். என்னடா நம்ம வந்து வாலண்டியர் வெட்டுறதுக்கு வந்து உள்ள நிற்கிறோம், ஆனால் வெட்டாமல் வேற எங்கேயா பண்ணுறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா, இந்த சோல்ஜரை அவர் வெட்டிடுவார். ஓகேவா? அவரோட 3வது மூளை சோல்ஜரை வெட்டிடுவார். ஓகேவா? அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வெட்டிட்டார் அப்படின்னா அவர் நம்ம ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, உங்கள் ராணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ராணியை கொண்டு போய் நேராக கொண்டு போய் H4ல வச்சு ராஜாக்கு செக் கொடுக்குறீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ராஜா செக் கொடுத்ததுக்கப்புறம் 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று ராஜா செக்மேட் ஆகலாம், இல்லை அப்படின்னா அவரோட யானையை நீங்கள் வெட்டலாம். இந்த 2 விஷயம் நடக்கும். 2 கேஸுமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸு, அவர் ராஜா தப்பிச்சுட்டுனா யானை எப்படி வெட்டணும்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது அவர் செக்கில் இருக்கும்போது அவர் தப்பிக்க என்ன வாய்ப்பு இருக்குது, இந்த யானையை தூக்கி இந்த இடத்துல வைக்கலாம். இது ஒரு கேஸு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த சோல்ஜர் தூக்கி இந்த வைக்கலாம். இது 2வது கேஸ். பட் மேக்ஸிமம் பேர் இதுதான் வைப்பாங்க. என்ன காரணம்னா, இந்த மாதிரி ராஜா வந்து தேவையெல்லாம் மூவ் பண்ண மாட்டாங்க, இப்படி தான் வைப்பாங்க. ஸோ இப்படி வச்சுட்டார் அப்படின்னா உங்களுக்கு எந்த லாஸுமே கிடையாதுங்க. இந்த கேஸ், அதாவது இப்படி வைக்கிறது வந்து கேஸ் 1 வச்சுக்கிடுவோம். இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். மூவ் பண்ணார்னா அவரோட ராஜாவை நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பதில் நமக்கு என்ன கிடைக்கும், யானை கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நேராகவே இந்த சோல்ஜர் அடிச்சு ராஜாவுக்கு செக் வைக்கலாம். ராஜாவும் செக்கில் இருக்காரு, யானையும் அட்டாக்ல இருக்கு. ஸோ இந்த கேஸில் அவர் என்ன பண்ணுவார், அவரோட ராணியை தூக்கி இந்த இடத்துல வைக்க தான் வாய்ப்பு இருக்காரு. எதுவுமே பண்ண மாட்டார். ராணியை தூக்கி வைக்கலாம், இல்லை அப்படின்னா குதிரையை தூக்கி வைக்கலாம், ஏதோ ஒரு ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் ஒன்றுச்சலாம், உடனே நேராக போய் அவர் யானையை நீங்கள் அட்டாக் பண்ணிடலாம். ஓகேவா? உங்களோட 4வது மூலம் அவரோட யானையை அட்டாக் பண்ணிடுங்க. பட் இந்த கேஸில் செக்மேட் பண்ண முடியல. ஒரு வேளை கேஸ் 2 திரும்ப ஃபர்ஸ்ட் காட்டுற பாருங்க. கேஸ் 2 என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அவர் இந்த சோல்ஜர் மூவ் பண்ணுறாரு, நீங்கள் இந்த சோல்ஜர் மூவ் பண்ணுறீங்க. இது வரைக்கும் எந்த ட்ராப்பும் கிடையாது. இதுக்கு அடுத்த மூவ் அவரோட 2வது மூவ் இதை அப்படி வச்சாதான் நீங்கள் உங்களோட 2வது மூவ் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல வச்சுட்டு நேராக இந்த குதிரைக்கு நேராக அட்டாக் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம் உங்களோட 2வது மூவ். அவரோட 3வது மூவ் என்ன பண்ணுவார், கட்டாயம் அவருக்கு வந்து ஈஸியாக இருக்குது வெட்டுறது அப்படின்னால வெட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? வெட்டி முடிச்சிட்டாரு அப்படின்னா உங்களோட 3வது மூவ் என்ன பண்ணணும்னா, இந்த ராணியை கொண்டு போய் இங்கே வச்சு ராஜாவுக்கு செக் கொடுக்கணும். ஓகேவா? கொஞ்சம் விவரமானவர் இந்த இடத்துல வச்சுருவார். ஒருவேளை கொஞ்சம் பிகினராக இருந்து தெரியாமல் என்ன பண்ணு, ராஜாவை தூக்கி இந்த இடத்துல வச்சிட்டான்னு வச்சுங்கன்னா அவ்வளோதான், அவரோட கேம் முடிஞ்சிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட அடுத்த மூளை இந்த இடத்துல வச்சோம்னா செக்மேட்.
ராஜாவால் தப்பிக்கவே முடியாது. ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் வெறும் செஸ் மட்டும் இல்லைங்க, கியூப் சம்மந்தமாக, அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூப் எப்படி சால்வ் பண்ணுங்கிற நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அது இல்லாமல் சுடு சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதாவது சின்ன பசங்களோட ஐக்யூ பவரை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைட்டாலும் உங்கள் வீட்டில் பசங்க குட்டி பசங்க இருக்காங்களோ, இல்லை உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாலும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கியூபு, செஸ் போர்டு இதெல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கை நான் டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கிளிக் பண்ணி ரேட்டு பார்த்துக்குங்க. ரேட்டு கம்மின்னு ஃபில் பண்ணி வாங்க, இல்லை இக்னோர் பண்ணுங்க. தேங்க்யூ.